ஜனநாயகன் படத்தை வச்சு தளபதி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஜனநாயகன் படம் தளபதியோட கடைசி படம். இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. தளபதியோட பிறந்த நாளுக்குள்ள மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, ஜனநாயகன் படம் 2025 அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை மாத்தி 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் மனசுல வச்சுதான் ரிலீஸ் தேதியை மாத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தேர்தல் சமயத்துல படம் ரிலீஸ் ஆனா அது தளபதிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போ இது சம்பந்தமா இன்னொரு நியூஸும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜய் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட தான் அவரோட ஜனநாயகன் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாரு. அதாவது ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா திமுக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நிறுத்துவாங்க. தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்துல இந்த படத்தை ஆளும் கட்சி ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தாங்க அப்படின்னா அது தளபதிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா சட்டசபை தேர்தலில் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஆளும் கட்சி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில திமுகக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு ஏற்படும். சோ அந்த வெறுப்பு எல்லாமே தளபதிக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திட்டத்துல தான் தளபதி பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.